அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஜிபேயில் வந்து நம்ம புது வெர்ஷன் வந்திருக்கு 7.7. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பழைய வேலி அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம். அது ஒரு சின்ன இது இருக்குது, மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிடுறேன் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அப்புறம் புது வேலி பழைய வேலி ரெண்டு பேரும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி கவர்மெண்ட் பழைய வேலி கவனிச்சுக்கோங்க. இதில் பழைய வெர்ஷன் 7.5, 7.6, 7.4 எதாக இருந்தாலும் சரி, இது சி டிரைவில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஎஸ்சி கவர்னர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை ரீநேம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஏன் ரீநேம் பண்ணணுன்னா, ஆல்ரெடி நீங்கள் எடுத்தீங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். யாருக்காவது ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபைல் எடுத்து சொல்லிக்கலாம். சரிங்களா? ரீநேம் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனலில் போங்க. கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அன்இன்ஸ்டால் எ ப்ரோக்ராம்ட்டு வரும். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 7.5 இருக்குது, அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். அன்இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஜிபே வெப்சைட்டில் போயிட்டு டிஜிபே டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து டிஜிபே வெப்சைட்டு digipay.cscloud.in. இதில் போயிட்டு டவுன்லோட் டிஜிபே கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற வெர்ஷனை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ரெண்டு பேருமே கவனிச்சுக்கோங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. டிஜிபே சாஃப்ட்வேர் 7.7 ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா 7 செட்டப் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு மோர் இன்ஃபோன்னு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரென் எனிவேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரென் எனிவே கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷன் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். சரிங்களா? அதையும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து கிரியேட் இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வேணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஒரு 30 செகண்டில் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்கும். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லான்ச் டெஸ்க்டாப் நிற்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் ஆகிட்டு அதே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிஎஸ்சி ட்ரை பண்ணுறோம். போட்டுட்டு டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து 3 டைப் இருக்குது. மொபைல் ஓடிபி, அடுத்து மெயில் ஓடிபி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். சரிங்களா? மெயில் ஓடிபினா மெயில் ஓடிபி கொடுத்துக்கலாம், மொபைல் ஓடிபினா மொபைல் கொடுத்துக்கலாம். ரெண்டு வேணும்னா ரெண்டு பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏதோ சமயத்தில் உங்களுக்கு மெயில் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்துடும். சரிங்களா? இப்போ ஓடிபி நம்ம டைப் பண்ணிப்போம். வெரிஃபை கொடுத்துட்டு இப்போ கைரேகை வச்சோம் அப்படின்னா லாகின் ஆகிடும். இப்போ வந்து அத்தன்டிகேட் கேட்கும். கைரேகை வச்சிட்டோம் அப்படின்னா உங்களோட டிவைஸ் கேப்சர் ஆகும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ டிவைஸ் வந்து கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி உங்களுக்கு லாகின் ஆகிடும். சரிங்களா? இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு மற்ற சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ உங்களுக்கு